அம்மாவின் கடிதம் ஒரு வாழ்க்கையை மாற்றியது. இந்த கதை ஒரே ஒரு மனிதனின் கதை இல்லை. ஆயிரக்கணக்கான அம்மாக்களின் கண்ணீரும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் போராட்டமும் சேர்ந்த உண்மை. ரமேஷ் ஒரு சாதாரண அரசு பள்ளி மாணவன். அவனின் அப்பா சிறுவயதிலேயே இறந்துவிட்டார். அம்மா வீடு வீடாக வேலை செய்து தினமும் ரூ. 150 முதல் ரூ. 200 வரை சம்பாதித்து குடும்பத்தை நடத்தினார். ரமேஷ் பள்ளியில் படிக்கும்போது பழைய உடைகள், கட்டணம் செலுத்த முடியாத நிலை, நண்பர்களின் கிண்டல் எல்லாம் சேர்ந்து அவன் மனம் உடைந்து போனது. ஒருநாள் அவன் முடிவு செய்தான். இந்த வாழ்க்கை வேண்டாம். படிப்பை விட்டுவிடலாம். அந்த இரவு அவன் புத்தக பையில் இருந்து ஒரு மடிக்கப்பட்ட காகிதம் கீழே விழுந்தது. அது அம்மா எழுதிய கடிதம். அந்த கடிதத்தில் இருந்தது: மகனே, நீ படிப்பதற்காக நான் தினமும் சோர்ந்து போகிறேன். என் கை காயப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உன் கனவு உடையக்கூடாது. நான் தோல்வியடைந்த அம்மாவாக இருந்தாலும் நீ வெற்றி பெற்ற மனிதனாக வாழ வேண்டும். உன்னை நம்பும் அம்மா. ரமேஷ் அந்த கடிதத்தை வாசித்தவுடன் கண்ணீர் அடக்க முடியவில்லை. அந்த நாள் முதல் காலை 4 மணிக்கு எழுந்து படித்தான். இலவச நூலகத்தில் பல மணி நேரங்கள் கழித்தான். தோல்வியை பார்த்தும் நிறுத்தவில்லை. இன்று அதே ரமேஷ் இந்திய சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் அதிகாரி. ஒரு பேட்டியில் அவன் சொன்ன ஒரு வரி: என்னை தூக்கி நிறுத்தியது என் மதிப்பெண்கள் இல்லை, என் அம்மாவின் கண்ணீர். வாழ்க்கை பாடம்: நீ தளரும்போது யாரோ ஒருவர் உன்னை நம்பிக் கொண்டிருக்கிறார்கள். உன் வெற்றி உனக்காக மட்டும் இல்லை. இன்று நீ விடும் முயற்சி நாளை ஒருவரின் கனவை உடைக்கலாம்.